ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். முத்து சத்யாவை காப்பாற்றின விஷயத்த மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கத்து அருண் போலீஸ் சீதாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்கள் மாமா தான் கரெக்ட் டைமுக்கு வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்க மாமாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அதாவது முத்துவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. நீங்களாம் ஒரு நாளைக்கு அவங்கள சந்திக்க தான் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் இப்போ மீனா அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடியே சீதா சொன்னதுனால மீனாக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி காமெடி கலாட்டாவோ போயிடுது. அடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி வேலைக்கு போயிட்டு வந்து அந்த காசை விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. கடைசியில் அந்த காசை வாங்கிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து உனக்கும் ரோஹிணிக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, சமாதானம் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜயா வந்து இனிமேல் நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் கரெக்டாக கொடுத்து ஃபைன் கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பணக்கார பொண்ணுன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கல்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனா எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா சத்யா நல்லபடியாக கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னு இப்போ மீனா வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். முத்து சொல்கிறாங்க, ரோஹிணி பணம் கொடுத்து எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்க போகிறதில்ல. எங்கள் அம்மா வந்து பயங்கரமான ஆள். அந்த காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு என்னம்மா அவங்க நினச்சாங்களோ அந்த விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதையும் பேசுகிறாங்க. இப்போ சீதாக்கு எப்படி இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு மாதிரி காமெடி கலாட்டாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீதாவும் அவங்க அம்மாவும் அந்த அருண் போலீஸ் வீட்டுக்கு நன்றி சொல்கிறதுக்கு போயிருக்காங்க. அருண் போலீஸும் வந்துடுறாரு. நான் வந்து சின்ன ஹெல்ப் தான் பண்ணேன், உங்கள் மாமா தான் கரெக்ட் டைமுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சீதா அதுக்கு இருந்துட்டு நீங்கள் கரெக்டான லொக்கேஷன் கொடுக்கலன்னா எப்படி அவங்களால வந்திருக்க முடியும், அதனால் நீங்கள் பண்ண ஹெல்ப்பும் பெரிய ஹெல்ப் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சந்தோஷமாக பேசி அவங்களுக்கு நன்றியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எபிசோடு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா அப்போ மீனாக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா வந்து அப்படி இப்படி சொல்லி வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கணுங்கிறதுக்காக பேச வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முத்து வந்து விஜயாவை பார்க்குறாங்க. அதாவது அவர் சொல்ல வந்த விஷயமே வேறு, அவசரப்பட்டு விஜயா அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை காட்டுறாங்க. இது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும். ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் நம்ம இது எப்படி கதை அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம். எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு ஆவரேஜான ஒரு ஸ்டோரியை ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அருண் போலீஸ் சம்மந்தமாக முத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா தான் அடுத்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.